ஸோ இன்னைக்கு நான் இந்த இடத்த ஒரு ஒன் பீஸ் தீம் அனிமே செட்டப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து தான் நம்மளோட அனிமே ஸ்பார்க்கில் வரப்போகிற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு செட்டப் வந்து இருந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அதனால நான் இங்கே இருந்த பேனரையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுலேயும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த கம்ப்ளீட் செட்டப் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து இந்த வீடியோக்காக நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைக்கா வந்து வாங்கி வச்சிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ ஆக்சுவலாக மெஷர் பண்ணி ஒரு மைக்கா வந்து வாங்கி வச்சிருந்தேன். ஸோ அதில் லூஃபியோட ஒரு பேனரோட இது வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து மைக்கால ஸ்டிக் பண்ணி பக்காவாக ஒரு டெம்ப்ளேட் வந்து இந்த இடத்துக்கு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி மேலே வந்து கட்டானோட ஸ்டாண்ட் வந்து இருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கேமரா மேலே தூக்கும் போது வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ், நம்மளோட மெயினான ஐட்டம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறமா நம்மளோட லேப்டாப், அதுக்கப்புறம் கட்டானா ஸ்டாண்டில் நம்மளோட கட்டானா, அதுக்கப்புறமா நம்மளோட மாங்கா, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து காட்டணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா என்னோட மைக். என்னோட மைக்கை வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். மைக்கில் ஒன்றும் இல்லை, போவா ஹேண்ட்காக்கோட ஆக்ஷன் ஃபிகரில் என்னோட இந்த ஒயர்லெஸ் மைக்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே இப்படி தான் நான் வந்து மைக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக தான் வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. ஸோ வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒட்ட போகிறோம்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு மைக்கா வாங்கி அதில் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா லூஃபியோட பேனர் வந்து ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலாக போஸ்டர் வாங்கி அதை வந்து எல்லாத்தையும் ஒட்டி இப்போது பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட்டாக வந்து ஆக்ட் பண்ண போது இன்னைக்கு. ஸோ இதுக்கு மேலே இதுதான் நம்மளோட பர்மனன்ட் பேக்ரவுண்டாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக மெஷர் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டி பக்காவாக கலராத மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து காட்டுறேன். 2000 years later. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்த லுக்கு. இந்த இடத்துல கிட்டத்தட்ட நான் பண்ணது ஒரு சின்ன சேஞ்ச் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் லூஃபியோட ஒரு போஸ்ட் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து ஒட்டிட்டேன். அதை தாண்டி இந்த இடத்துல வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் எதிர்பார்த்த லுக் இதுதான். ஸோ நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பொருள் வைக்க வேண்டியது தான். ஸோ ஆக்ஷன் ஃபிகர்ஸ் அண்ட் தென் லூஃபியோட தொப்பி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மைக் வரும், அதுக்கப்புறமா நம்மளோட கட்டானா வந்து மேலே வரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ நான் அப்படியே டைம் லாப்ஸில் முடிஞ்சால் போடுறேன், இல்லை நான் அப்படியே பேசிக்கிட்டே கூட ஒரு விஷயமா நான் வந்து எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஃப்ரேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒன்று நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் புதுசாக இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ லூஃபி அண்ட் தென் ஜோரோ அண்ட் தென் நம்மளோட நாமி 3 பேர் இருக்க மாதிரி கடைசியாக ஜோரோது ஒரு ஃப்ரேம் வந்து வாங்கினேன். ஸோ இது 3மே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து லூஃபி இதை வந்து எப்பயும் போல் அவனோட இடம் இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் ஆகிறான்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவில் வந்து ஒழுங்காக தெரியுதான்னு தெரியல. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஜோரோ வைக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் மாங்காய் வைக்கலான்ற மாதிரி தான் பிளான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மாங்காஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ மாங்காய் தான். ஸோ என்கிட்ட செயின்சா மேனோட 10-11 வால்யூம் இருக்குது. அதுக்கப்புறமா ஒன் பீஸோட 2 வால்யூம் டாப்பில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே யுவர் நேமோட வால்யூம் இருக்குது. அதுக்கப்புறமா அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு 4 வால்யூம், கீழே ஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர், கடைசியாக ஒஷினோகோ. ஸோ இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்க மாங்காய். ஸோ அதுக்கப்புறமா நான் சொன்ன ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் அந்த ஸ்டாண்டு. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட பிளானு. ஸோ இதை நான் அப்படியே கார்னரில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து நம்மளோட மாங்காஸ் வந்து இந்த இடத்துல வச்சாச்சு. உங்க எல்லாருக்குமே க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பெர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரியல. எனக்கு என்னவோ கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. வேறு எங்கன்னா மாற்றுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அந்த இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஜோரோட ஃப்ரேமே வச்சுருக்கேன். பட் இது சூட் ஆகுதான்னு தெரியல. இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து இருக்கட்டும். ஸோ நம்மளோட அடுத்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வைக்கிறது. ஸோ அடுத்த மெயின் ப்ராப்ளமே இதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐடியா வந்து கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு 4-5 ஆக்ஷன் ஃபிகர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே பெரிய பெரிய ஆக்ஷன் ஃபிகர்ஸ் தான். ஸோ அதனால எந்த இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனில் வச்சிடலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஜோரோட ஃப்ரேமை இது நான் தனியாக ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து நம்மளோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து வைக்கிறேன். இப்போதைக்கு ஜோரோட ஃப்ரேம் வந்து நம்ம கொஞ்சம் தூரத்தில் வச்சுக்கலாம். இப்போ லைனாக என்னோட எல்லா பொக்கிஷத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆக்ஷன் ஃபிகர். அதாவது இது ஃபஸ்ட் ஆக்ஷன் ஃபிகரில் நான் எடுத்து வந்தது ஃபஸ்ட் ஆக்ஷன் ஃபிகரு. ஸோ நம்மளோட சாஞ்சியோட ஆக்ஷன் ஃபிகர். இது கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் ஆக்ஷன் ஃபிகர். என்கிட்ட இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெரிய ஆக்ஷன் ஃபிகர்னு கூட சொல்லலாம். ஸோ
இது வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். சாஞ்சியோட ஆக்ஷன் ஃபிகர் இந்த இடத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்க மாரி தோணுது. என்னோட பிளான் வந்து சிம்பிள். ஸோ இந்த இடத்துல சாஞ்சி, சென்டர்ல நம்மளோட லூஃபி இருப்பான். ஸோ பக்கத்துல ஜோரோ இருப்பான். அதாவது ரைட் விங், லெஃப்ட் விங்கு. ஸோ அதுக்கப்புறமா ஜெனிச்சியோட ஆக்ஷன் ஃபிகர் இருக்கு. ஸோ அத இங்க வைக்கலாமா இல்லையான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட்டான ஆக்ஷன் ஃபிகர். கிட்டத்தட்ட நான் அதாவது லூஃபிக்கு அடுத்து என்னோட ஃபேவரட்டான ஆக்ஷன் ஃபிகர். இப்போ ரீசெண்டா தான் இது வந்து நான் வாங்கினேன். இது வாங்கின பிரைஸுக்கு இது பயங்கர ஒர்த்து. கிட்டத்தட்ட நான் ஒரு ஜாக்பாட்டே வந்து ஹிட் பண்ணிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் டீட்டெயிலிங் வந்து பயங்கர தரமான ஒரு டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை நான் அப்புறமா வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இப்படி தள்ளுங்க. இந்த இடத்துல வந்து நம்மளோட ஜோரோ வந்து வைப்போம். ஆக்சுவலாக இவன் பின்னாடி யாரும் போக மாட்டான். அடுத்த வந்து பிளான் போடணும் போல். இப்போதைக்கு இவங்க 3 பேர் இங்கே வந்தாச்சு. கொஞ்சம் கிட்ட தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க 3 பேரையும். ஸோ ஆக்சுவலாக என்னோட பிளானில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதுபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து சாஞ்சி, ஜோரோ, லூஃபி அண்ட் தென் ஒவிட்டோ, அதுக்கப்புறமா மேலே வந்து ஜெனிட்ஸ் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன லூஃபி வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா நான் இந்த இடத்துல மைக்குமே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் மெயினான விஷயங்கள் வந்து முடிஞ்சு. மெயினான காம்போனன்ட்ஸ் வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறமா நம்மளோட என்மாஸ் வார்டை வந்து மேலே வைக்கணும். ஸோ அது வந்து ஸ்டாண்ட் மேலே இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அதை வச்சிடும். அதுக்கப்புறமா நம்மளோட லூஃபியோட ஸ்ட்ரா ஹேட் இருக்குது. அதுக்கப்புறமா ஏஸோட ஹேட் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சோன்னா நம்மளோட ஸ்டூடியோட மெயின் காம்போனன்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட அனிமே செட்டப்பு. ஸோ நான் இப்போ மீதி பெண்டிங் இருக்க ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் ஏஸோட ஹேட்டு. இதை வந்து கிட்டத்தட்ட வாங்கி 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹேட் வந்து நம்ம வைக்கணும். ஸோ இந்த ஹேட்டை வந்து எங்கே வைக்கிறது எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட லூஃபியோட பிக்சர் வந்துருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல அண்ணனோட ஹேட்டையும் வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா லூஃபியோட ஹேட் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரா ஹேட்டையும் வந்து ஒரு இடத்துல வந்து வைக்கணும். ஸோ இதுக்கான ஐடியா வந்து எனக்கு சுத்தமாக இல்லை எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா சிம்பிள். ஸோ கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே முடிஞ்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து நம்மளோட கட்டானாவை மட்டும் வந்து மாட்டோம் மேலே. ஓகே கைஸ், கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் வந்து போட்டு மொத்த விஷயத்தையும் பழைய மாதிரி வந்து மாற்றிட்டேன். இந்த இடத்துல லூஃபியோட ஹேட் அங்கே வச்சுட்டு இந்த இடத்துல ஏஸோட ஹேட் வந்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒழுங்காக தெரியல. ஸோ அதனால இப்போ வந்து சேஞ்ச் பண்ண இப்போ தான் வீடியோ வந்து கவனித்தேன். ஸோ இப்போ வந்து நான் கட்டானாவுமே வந்து மேலே வச்சுட்டேன். அதையுமே வந்து நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்மா கட்டானாவுமே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டான ஒரு லுக்கை வந்து காட்டுறேன். இதுதான் கம்ப்ளீட்டான லுக்கு. ஸோ நம்மளோட மைக்கு, அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்ட்ரா ஹேட் அண்ட் தென் நம்மளோட ஏஸோட தொப்பி, அதுக்கப்புறமா நம்மளோட சாஞ்சி, அதுக்கப்புறம் நம்மளோட ஜோரோ, லூஃபி அண்ட் தென் நம்மளோட ஓபிட்டோ உச்சிஹா, ஜெனிட்ஸு அண்ட் தென் குட்டி லூஃபி, அதுக்கப்புறமா நம்மளோட மாங்கா கலெக்ஷன், அதுக்கப்புறமா நம்மளோட போஸ்டர்ஸ் அண்ட் தென் நம்மளோட ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து வச்சு கடைசியாக கட்டானாவுமே மேலே இருக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளீட் அவுட்புட். ஸோ முன்னாடி இருந்த லுக்கையுமே நான் சைடில் கம்பேரிசனுக்கு வந்து போடுறேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோஸ் வந்து நான் இப்படி தான் வந்து எடுக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு மொத்த வேலையுமே வந்து முடிச்சாச்சு. ஸோ கடைசி ஒரு அவுட்புட்டை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் வேறு எதனா சேஞ்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இதுவே இப்போதைக்கு பர்ஃபெக்டான பேலன்ஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.